அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இனி பால்டாயில் பழனிசாமி, நீ என்ன பேர் வேணா வச்சுக்கியா, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இப்பொழுது ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு, பால்டாயில் குடிச்சவங்க யார் என்று இப்ப தெளிவாக்கப்பட்டு விட்டது. நாம பெயரை சொல்லாம பொதுவா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் தன்னை பற்றி தான் பேசுறார் என்று இப்பொழுது விமர்சனம் செஞ்சிருக்கிறார். இதிலிருந்து உண்மை என்ன? அவர் உண்மை ஒத்துக்கிட்டார்ல. மக்கள் சொன்னா மகேசன் தீர்ப்பு. அப்புறம் 1984ஆம் ஆண்டு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. அப்போ தேர்தல் வந்தது. இப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? என்னுடைய நண்பர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரார். அவர் சிகிச்சை பெற்று நலமோடு வந்த உடனே எனக்கு வெற்றி வாய்ப்பு கொடுங்க, அதை அப்படியே திருப்பி கொடுத்துருவாராம். எவ்வளோ தந்திரம்! நல்லா எண்ணி பாருங்க. அப்பவே திரு கருணாநிதி அவர்கள் நம்ம ஏமாற்ற முயற்சிட்டு இருந்தார். அது வெளிப்படையா சொல்றார். ஏதோ நம்முடைய தலைவர் சிகிச்சை பெற்று வராரு, தேர்தலில் திரு கருணாநிதி போட்டிடுறாரு, இவருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கதான் திரு நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே ஆட்சி திருப்பி கொடுத்துருவாங்க. யாருக்கிட்ட ஏமாற்ற வேலை? கிராமத்தில் சொல்லுவாங்க, எறும்பு ஏரோப்ளான் ஓட்டணும். உண்மைதானே? யாரை நம்ப வைக்கிறாங்க நினைச்சு பாருங்க. ஆனா விதை ஒன்று போட்டா சொரன்னா முளைக்கும். அது மாதிரி அவருக்கு மகன் தான் திரு ஸ்டாலின், அவருக்கு வாரிசா இருக்கிறார். ஆக அவர் என்னென்னலாம் பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றிடுவார் திரு கருணாநிதி, அதை விட பன்மடங்கு பொய் செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். பொய் சொல்வதற்கு நோபல் பரிசு கொடுத்தா ஸ்டாலினுக்கு பொருத்தமா இருக்கு. உண்மைதானே தம்பி? அதிமுக கொடி தள்ளி பிடிப்பா. அது மட்டும் இல்ல, நான் ஒரு சில கருத்தை சொன்னேன். திரு கருணாநிதி அவர்கள் அவர் உயிரிழந்த பிறகு மெரினா பீச்சில் இடம் கேட்டாங்க. நான் தெளிவா சொன்னேன், அது வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துல நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவர் முதலமைச்சராக இருந்து இருந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் அடக்கம் செய்யணும். ஆனால் அடக்கம் செஞ்ச பிறகு சில பேர் நீதிமன்றத்துக்கு போனாங்க. வழக்கு நிலுவையில் இருக்குது, அந்த பகுதியில் நிலம் கொடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது, முதலமைச்சர் இருந்த பொழுது, திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள், எம்ஜி ராமச்சந்திரனுடைய மனைவி ஜானகி அம்மாள் அவர்கள் முதலமைச்சராக இருந்து பிறகு அவர் இறந்தார். அப்போ அதிமுக சார்பாக போய் அவர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க திரு கருணாநிதி எடுத்து. அப்போ திரு கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க, மினிட்லேயே எழுதியிருக்கார், ஏதோ அமைச்சரவை மினிட்லேயே எழுதியிருக்கிறாங்க. அதில் அவர் குறிப்பிட்டார், முதலமைச்சராக இருந்து உயிர் திறந்தா தான் மெரினா கடற்கரையில் அங்கே நல்லடக்கம் செய்ய முடியும். இவர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர், அதனால இவருக்கு மெரினா கடற்கரை இடம் கொடுக்க முடியாது. ஆனால் ராமாவரம் தோட்டத்தில் சொந்தமான இடம் இருக்குது, அங்க அவர் திருமதி ஜானகி அம்மாவில் அடக்கம் பண்ணலாம், அங்க போலீஸ் மரியாதை கொடுக்கப்படும் என்று திரு கருணாநிதி அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கார். பிறகு திரு காமராஜ் அவர்கள் அவர் இறந்த பொழுது பல தமிழ்நாட்டை ஆண்டார். அவர் வேற கட்சியாக இருந்தார். கட்சி பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் பெருந்தலைவர் காமராஜ் என்று அன்போடு அழைக்கக்கூடியவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். அவர் இறந்த பொழுது நம்முடைய அதிமுகவில் நாடாளுமன்ற இருந்து காங்கிரஸ் இருந்து அதிமுக நாடாளுமன்ற எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அண்ணன் அவர்கள், அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அழைச்சிட்டு போய் திரு கருணாநிதி கிட்ட போய் முறையிட்டாங்க. முறையிடும் போது, நீங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்தாரு, தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாரு, மூத்த தலைவர், மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ண ஒரு இடம் கொடுன்னு சொன்னான். அப்ப திரு கருணாநிதி, முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் இடம் கொடுக்கப்படும், இல்லைன்னா இடம் கொடுக்க முடியாதுன்னு கிண்டியில் கொடுத்தார். அப்ப கருணாநிதி சொன்னது நாம தானே செய்ய வேணும். அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சேன், மாறுபட்ட கருத்து இல்லையில. ஆனா ஸ்டாலின் சொல்லாரு, எங்க அப்பாவுக்கு எடப்பாடி பழனிசாமி
மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்க மறுத்துட்டாருன்னு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பா என்ன கடைபிடிச்சாரோ அதைத்தான் நானும் முதலமைச்சர் கடைபிடிச்சேன். கிண்டியில 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் 2 ஏக்கர் நிலம், 1 ஏக்கர் 100 கோடிக்கு போகும். 200 கோடி நிலத்தை திரு கருணாநிதி அடக்கம் பண்ண நாங்கள் கொடுத்தோம். மறுத்து நீதிமன்றம் போனீங்க, தீர்ப்பு வாங்கினீங்க. நாங்கள் நினைச்சா மேல்முறையீடு செஞ்சிருக்கலாம், செய்யல. ஏன் செய்யல? எங்களுக்கு உயர்ந்த பண்பு இருக்குது, உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் எங்களுடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவர் முதலமைச்சர் இருந்தாங்க. அப்படிப்பட்டவருக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடக்கம் செய்த அருகிலேயே அவருக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இடம் கேட்டோம். ஆனால் கொடுக்கல. சிந்திச்சு பாருங்க என்னென்னலாம் இப்போ பேசிட்டு இருக்காருன்னு. அதோட திரு கருணாநிதி அவர்கள் என்னென்ன பேசினார்? பெருந்தலைவர் காமராஜரை பற்றி மிக மிக மோசமாக பேசினார். அன்னை இந்திரா காந்தி அவரை பற்றி விமர்சனம் செஞ்சார். தியாகச்சீலர் கக்கன் ஆகியோரை பற்றி விமர்சித்தார் திரு கருணாநிதி அவர்கள். ஸ்டாலின் இப்போ அப்படியே மறைச்சு பேசுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் முன்னாள் தலைவர்களை விமர்சனம் செய்தார் என்று எங்களுக்கு முழுமையா தெரியும். பட்டியலிட்டு பேசுவதற்கு எங்களுக்கு திறமை இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியுது, சொன்னா கோச்சுக்காரு. அது சொல்லக்கூடாது, நீங்க கேட்கறதுனால சொல்றேன். சொல்லலாமா வேண்டாமா? நான் பொது வாழ்வுக்கு 51 வருஷம் ஆகி போச்சு. அதிமுகவில் 1977 கட்சியில் சேர்ந்து இதுவரை எந்த தலைவரையும் நான் விமர்சனம் செஞ்சதே கிடையாது. நாகரிகமா அரசியல் ரீதியாக பேசுவேன். ஆனால் இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை அவதூறாக பேசுவது, எங்கள் கட்சி பற்றி அவதூறாக பேசுவது, எங்களுடைய தலைவர்களை அவதூறாக பேசினா நாங்கள் எப்பொழுதும் பொறுத்து கொள்ள முடியாது. என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி திண்ணையில் படுத்துட்டு முதலமைச்சர் ஆகிட்டான். அப்படி பேசுனா நம்ம ஏற்றுக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நான் சொன்னேன். எப்போது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறார், நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் அப்படின்னு சொல்றிய. ஆமா, உண்மைதான். யார் இல்லைங்கிறா? நாங்க சொல்றோம், முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்திருக்காரு. அதுக்கு என்ன பண்ண? திரு மறைந்த கவிஞர் கண்ணதாசன் எழுதிய புத்தகத்தில் இது இடம்பெற்றிருக்குது. நாம சொல்லல, மறைந்த கவிஞர் கண்ணதாசன் அவர் எழுதிய புத்தகத்தில் திருட்டு ரயிலில் வந்தோம்னு எழுதியிருக்கார். ஸ்டாலின் அவர்களே, பேசக்கூடாது என்று நினைத்தேன், எங்களை பேச வைத்து விட்டீர்கள்.